வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை. உடன் வெளியேறுங்கள். இஸ்ரேலின் முக்கிய ஊடகத்தை தாக்க தயாராகியுள்ள ஈரான். பிராந்திய பாதுகாப்பு விவகாரம். அமெரிக்கா இலங்கையிடையே முக்கிய பேச்சுவார்த்தை. ஈரான் இஸ்ரேல் மோதல். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் எச்சரிக்கை. புலிகள் தலைவரின் புகைப்படம். சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. விவசாய உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும். லால்காந்த சுட்டிக்காட்டு. கட்சி மாறி வாக்களித்த சங்கு தரப்பின் உறுப்பினர் கட்சி உறுப்புரிமையில் சிக்கலில் மத்திய கிழக்கு வான்வழி நிறுத்தப்பட்ட விமானங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன உள்ளிட்ட முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து காவல்துறையினர் நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. 20க்கும் மேற்பட்ட அரசியல் செல்வாக்குமிக்க நபர்களின் சொத்துக்கள் குறித்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சொத்துக்கள் விசாரிக்கப்படும் அரசியல்வாதிகளில் பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன, முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குழு மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் பலரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பிரச்சார தொலைக்காட்சி ஒன்று குற்றம் சாட்டப்படும் இஸ்ரேலின் சேனல் 14 செய்தி நிலையத்தின் அலுவலகங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை ஈரானின் அரசு நடாத்தும் இஸ்லாமிய குடியரசு ஈரான் ஒளிபரப்பு இன்று தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி அலுவலகங்களை வரும் நாட்களில் குறிவைத்து தாக்குதல் நடத்தும் என்றும் அனைத்து தொழிலாளர்களையும் அங்கிருந்து வெளியேறுமாறும் வலியுறுத்துவதாகவும் IRIB தெரிவித்துள்ளது. திங்களன்று இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் அரசு செய்தி நிறுவனத்தின் வளாகத்தை தாக்கியது. அதை ஈரானிய ஆயுதப்படைகளால் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு தகவல் தொடர்பு மையம் என்று இஸ்ரேல் குற்றம் சுமத்தியது. இதன்போது தனது ஊழியர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிறகு பழிவாங்கும் நகர்வை ஈரான் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவும் இலங்கையும் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. இலங்கைக்கான புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜான் ஜெனரல் அருணா ஜெயசேகரவை தனது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இதன்போது இருவரும் நட்பு மற்றும் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்த இந்த சந்திப்பு ஒரு வாய்ப்பு வழங்கியதாக இருவரும் தெரிவித்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் பொதுமக்கள் மீது கடுமையான மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயத்தை இது ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தீவிர வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் ராணுவ இலக்குகளுக்கு அப்பால் சென்றுள்ளன. இதன் விளைவாக பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் மருத்துவ வசதிகள், குடியிருப்பு கட்டிடங்கள், நீர்க்குழாய்கள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளுக்கு பரவலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் 224 இறப்புகள் மற்றும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய தரப்பில் குறைந்தது 24 இறப்புகள் மற்றும் 840க்கும் மேற்பட்ட காயங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் இருதரப்பு தலைவர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் எரிச்சல் ஊட்டும் பேச்சுக்கள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும், சர்வதேச சட்டத்தை முழுமையாக மதிக்கவும், நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அழைப்பு விடுத்துள்ளார். புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீள பெறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்திருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ள சீமான் கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு AK-47 ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில்
சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகிறார். எனவே விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரியிருந்தனர். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த 15 நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டுமா என நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இதனையடுத்து வழக்கை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவசாயிகள் பயிர்ச்செய்கையில் ஆர்வம் காட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்தார். அனைவரும் ஒன்றிணைந்து புதிய நாடாளுமன்றம், புதிய ஜனாதிபதியை கொண்டு வந்துள்ளீர்கள். நாட்டில் ஆளுகின்றவர்கள் ஆளப்படுகின்றவர்கள் என இருந்தார்கள். தற்போது ஆளப்படுகின்றவர்களே இருக்கிறார்கள். அரசாங்கம் அமைப்பதற்கு முன்பு 3 அமைச்சர்கள் இருந்தபோது விவசாயிகளுக்கான உரமானியத்தை அதிகரித்தோம். விவசாயிகளால் கோரிக்கை வந்தது. நெல் தவிர்ந்த ஏனைய பயிர்களும் பசலை மானியம் வழங்குமாறு அதனையும் வழங்கினோம். நாட்டில் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தி உணவு உற்பத்தியை அதிகரிப்பதே நோக்கம். நெல்லுக்கு உத்தரவாத விலை வழங்க வேண்டும் என விவசாயிகளிடம் கோரிக்கை இருந்தது. அதன் அடிப்படையில் நெல்லுக்கு 120 ரூபாய் உத்தரவாத விலையை வழங்கினோம். 120 கொள்ளளவு வழங்குவதாக அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதனை பார்த்து தனியார் அதிகமாக கொள்ளளவு செய்தனர். இந்த விலை காணது என்று எங்கும் எதிர்ப்பு வரவில்லை என்று சோளம் தொடர்பான பிரச்சனை காணப்படுகிறது. 140 முதல் 165 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கான திட்டங்கள் முன்வந்துள்ளோம். விவசாயிகள் பயிர்ச்செய்கையில் ஆர்வம் காட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும். இதன் காரணமாக விவசாயத்துறைக்கு தேவையான அனைத்து அமைச்சுக்களையும் உள்ளடக்கியதாகவே இந்த அமைச்சு காணப்படுகிறது என்றார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிலைப்பாட்டுக்கு மாறாக வலிகாமம் மேற்கு பிரதேச சபை வாக்களிப்பின் போது செயற்பட்ட கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விளக்கமும் கோரப்பட்டுள்ளது. இடம்பெற்ற வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தெரிவுகளின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்ட குமார் என்ற கட்சியின் பிரதேச சபை உறுப்பினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ரத்னலிங்கத்தினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்ற வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவின் போது கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக நீங்கள் எதிர்த்து வாக்களித்துள்ளீர்கள். ஆகையால் உடனடியாக நடைமுறைக்கு வரும்படியாக கட்சி உறுப்பினமையிலிருந்து நீங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள். தங்களது இந்த நடவடிக்கை சம்பந்தமாக விளக்கம் ஏதேனும் இருப்பின் 1 வார காலத்துக்குள் எழுத்து மூலமாக எமக்கு அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் கட்சியில் இருந்தும் பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்றுள்ளது. இடம்பெற்ற வலிகாம மேற்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவின் போது தவிசாளராக இலங்கை தமிழ் கட்சி சார்பில் சண்முகநாதன் ஜெயந்தனும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தர்மலிங்கம் சுப்பிரமணியமும் நந்தகுமாரும் முன்மொழியப்பட்டனர். இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர் குமார் தமிழரசு கட்சியின் தவிசாளர் வேட்பாளரான சண்முகநாதன் ஜெயந்தனுக்கு வாக்களித்திருந்தார். பின்னர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரிடம் சென்று தான் தவறாக தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டதாகவும் தனது வாக்கை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினருக்கு மாற்றுமாறும் கோரினார். எனினும் குறித்த வாக்கு பதியப்பட்டு விட்டதாகவும் அதனை மாற்ற முடியாது என வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தெரிவித்தார். இதேவேளை உபதவிசாளர் தெரிவின் போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினருக்கு எதிராக வாக்களித்தனர். யுனைடெட் ஏர்லைன்ஸ் மற்றும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஆகியன மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்களை இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் மோதல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் நியூயார்க் மற்றும் துபாய் ஆகிய யுனைடெட்டின் தினசரி விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அதோடு இடையூறுகளின் போது நிலைமையை கண்காணித்து வாடிக்கையாளர்களுடன் இணைந்து பணியாற்றும் யுனைடெட் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஏர்லைன்ஸ் தோஹா, கட்டார் மற்றும் பிலடெல்பியா சர்வதேச விமான நிலையங்கள் இடையிலான அதன் அட்டவணையை ஜூன் 22 வரை மாற்றி அமைத்துள்ளது. டோஹாவிலிருந்து பிலடெல்பியாவுக்கு ஒரு விமானம் வியாழக்கிழமை அதிகாலை புறப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்திருந்தது. பாதுகாப்பை மனதில் கொண்டு நிலைமையை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம், மேலும் தேவைக்கேற்ப எங்கள் செயல்பாட்டை மேலும் சரி செய்வோம் என்று அமெரிக்கா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.